வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் எக்ஸ்பெக்டட் கொஷினை அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தொடர்ந்து நம்ம 2வது யூனிட்டு எக்ஸாம் வர வரைக்கும் நம்ம முக்கியமான கொஷினை பார்க்கலாம். அதே மாதிரி இடையில நம்ம சில முக்கியமான டாப்பிக்குடைய லெக்சரையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிட் வைஸாக எம்சிக்யூ ப்ளஸ் நோட்ஸ் ரெடியாக இருக்குது. சரிங்களா? நோட்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம அதுக்கு எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு குறைந்த அளவு அமௌண்ட்டு, அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 கொஸ்டின் மேலே இருக்கும். நோட்ஸ் இருக்கும், கிளியர் கட்டான நோட்ஸ் இருக்கும். ரிவிஷனுக்கு ரொம்ப பயன்படும். சரிங்களா? வாங்கிக்கலாம். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் தர சேனல் லிங்க் அதையும் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு இன்னும் 70 டேஸ் தான் இருக்குது. நாட்கள் வந்து நிறைய நேரம், அதாவது 2 மாதத்துக்கு மேலே, மாதக்கணக்கில் பார்த்திங்கன்னா 2 மாதம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து அது மிக விரைவாக ஓடிடும். சரிங்களா? அதனால் வந்து சீக்கிரம் சைட் பை சைடாக நீங்கள் வந்து மேஜரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சைக்காலஜியும் தினமும் 2 மணி நேரம் என்ன பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் LFP? அவருடைய முக்கியமான கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. இதிலே இருக்குது, பேர்லேயே இருக்குது. அதாவது ஆப்ஷன் பி, டெவலப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் இன் அடல்ட்ஸ். அடல்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு தான் கொண்டு வரப்பட்ட முக்கியமான ப்ரோக்ராம். சரிங்களா? பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில், அதுதான் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம், ஆப்ஷன் பி. அடுத்து, விச் ப்ரோக்ராம் லான்ச்டு இன் 2009 எய்ம்ட் அட் அச்சீவிங் டோட்டல் லிட்ரஸி த்ரூ ஃபங்க்ஷனல் லிட்ரஸி? இதில் பார்த்தீங்கன்னா 2009 ஆரம்பிக்கப்பட்ட அந்த லிட்ரஸி சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சக்ஷர் பாரத், ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். NLM வந்து 1988 ஆரம்பிச்சிருப்பாங்க. நேஷனல் லிட்ரஸி மிஷன் சொல்லுவாங்க. 1988 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் 2009 ஆரம்பிக்கப்பட்டது சக்ஷர் பாரத். இது ஒரு லிட்ரஸி சம்மந்தமான ப்ரோக்ராம். சரிங்களா? நான் வச்சுங்க. அடுத்த கொஷின், which national institution provides open schooling in India? பார்த்தீங்கன்னா NIOS, open schooling NIOS. அடுத்து, functional literacy primarily focus on e-learning கிடையாது, ஹையர் ஆர்டர் திங் கிடையாது, போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. இப்போ என்ன, லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் பேசிக் எஜுகேஷன், ஆப்ஷன் சி. அடுத்து, ஓப்பன் ஸ்கூலிங் ப்ரைமரிலி பெனிஃபிட்ஸ். ஓப்பன் ஸ்கூலிங்கை பொறுத்தவரை யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அடல்ட்ஸ், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், ரூரல் லேர்னர்ஸ். இதுதான் முக்கியம். ஓப்பன் ஸ்கூலிங் முக்கியமாக யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஒர்க்கிங் அடல்ட்ஸ், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், அவங்கள, ஆப்ஷன் சி. அடுத்து, ஒன் மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். அவங்களுக்கு அதாவது லேர்னர்ஸுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இன் லேர்னிங் பேஸ், அதே மாதிரி ஷெடியூல். அவங்க கிளாஸ் ரூம்லாம் போக தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்து, டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைமரிலி எய்ம்ஸ் டு. எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா சும்மா வெறுமனே டிகிரியை வச்சுட்டு வேலைக்கு போகாமல் அந்த வேலைக்கு சார்ந்த ஸ்கில் இருக்கான்னு டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். அதான் அதுக்கு அர்த்தம். இது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ப்ரியாரிட்டைஸ் ஸ்கில்லை முதன்மைப்படுத்தணும். மெரிட் ஓவர் குவாலிஃபிகேஷன், வெறுமனே குவாலிஃபிகேஷனை விட ஸ்கில்லாகவும் மெரிட்டாகவும் இருக்கணும். அதான் இப்போ ஸ்கில்லில் என்ன பண்ணணும், டெவலப்பாக இருக்கணும். அதான் ஆப்ஷன் சி. அடுத்து, விச் பாலிசி ஃபஸ்ட் சஜஸ்டட் டீலிங்கிங் ப்ரோக்ராம் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்? பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986. பிரெயின் ட்ரெயின் ரெஃபர்ஸ் டு, பிரெயின் ட்ரெயினான்னு கேட்டிருக்காங்க. அதாவது மைக்ரேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். இந்தியாவில் ஐடி படித்தவங்க அதிக சம்பளத்துக்காக என்ன பண்ணுறது, அமெரிக்காவுக்கு போகிறது. அதான் இங்கேருந்து ட்ரெயின் ஆகுது அந்த அறிவு, அதான் பிரெயின் ட்ரெயின் சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து, ஒன் மேஜர் காஸ் ஆஃப் பிரெயின் ட்ரெயின் இன் இந்தியா. இந்தியாவில் முக்கியமான பிரெயின் ட்ரெயினுக்கு காரணமான ஒரு காரணம் இது பார்த்திங்கன்னா லோ வேஜஸ், குறைவான சம்பளம். ஆனால் ஐடி படித்தவங்க 40,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அமெரிக்காவில் 1.5 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அங்கே தான் போவாங்க. லேக் ஆஃப் ரீசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். PhD லெவலில் ஹையர் எஜுகேஷன் போகும்போது ரிசர்ச்
பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, குறைவான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது while comparing to other western countries. அடுத்து the purpose of vocationalization of education is to, அதாவது கல்வியில் தொழில்மயப்படுத்துதல் வந்து எதற்காகனா தொழிற்கல்வியை கொடுக்கறது காரணம் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா equip students with job oriented skills. ஸ்டூடெண்ட்டை அதாவது ஒரு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய நோக்கத்தோடு என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறது, சொல்லிக் கொடுக்குறது. ஆப்ஷன் சி. அடுத்து விச் பாலிசி இன்ட்ரடியூஸ்ட் vocationalization at the +2 எஜுகேஷன் லெவல், அதாவது 11th 12th எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா அந்த வொக்கேஷனல் கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண கல்வி அது பார்த்திங்கன்னா என்ன பாலிசின்னு பார்த்திங்கன்னா 1986. ஆப்ஷன் பி நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 1986. அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்கில் இந்தியா மிஷன் வாஸ் லான்ச்டு எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2015. அடுத்து இந்த அப்ரிவேஷன் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்துங்க. PMKVY பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, இது ஸ்கில் இந்தியாவோட சம்மந்தப்பட்டது. அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி வரும். இது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்ரிவேஷனை பார்த்துங்க, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன், ஸ்கில் டெவலப்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா என்ஹான்சிங் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், செயல்முறை வழி அந்த கற்றல் மூலம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய முக்கியமான ஃபோக்கஸ். அடுத்து விச் ப்ரோக்ராம் ரீப்ளேஸ்ட் NLM in 2009 பார்த்திங்கன்னா சக்ஷார் பாரத். இது வந்து NLM 1988, சக்ஷார் பாரத் அந்த லிட்ரஸி சம்மந்தமானது, சக்ஷார் பாரத் 2009. அடுத்து த ஏஜ் குரூப் டார்கெட்டட் அண்ட் சக்ஷார் பாரத் மிஷன் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஸ்பெஷல் எம்ஃபசைஸ் ஆன் விமன். சரிங்களா, ஆப்ஷன் சி சக்ஷார் பாரத். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, எது நான் ஃபங்க்ஷனல் லிட்ரஸியுடைய முக்கியமான ஒரு அங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எபிலிட்டி டு சைன் டாக்குமெண்ட் ஒன்லி, நியூமரஸ் இருக்கும், ரீடிங் டெய்லி யூஸ் மெட்டீரியல், அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் ரைட்ஸ் மற்றெல்லாம் இருக்கும். எபிலிட்டி டு சைன் டாக்குமெண்ட்ஸ், சைன் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்ல, ரீடிங் அண்ட் ரைட்டிங் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு, நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் NIOS, இது பார்த்திங்கன்னா இது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் செயல்படுற ஒரு அமைப்பு தான் இந்த NIOS, ஓப்பன் ஸ்கூலிங் அந்த அமைப்பு. Which level of education is not offered by NIOS? Post graduate மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க, செகண்டரி சீனியர் செகண்டரி வொக்கேஷனல் கோர்ஸ் கொடுக்குறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது. ஒன் ரீசன் ஃபார் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப் இஸ் டூ, அதாவது டீலிங்கிங் டிகிரியுடைய முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாயபிள் ஸ்கில் ஓவர் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், வெறுமனே பட்டப்படிப்பு மட்டும் வராமல் வேலைவாய்ப்புக்கு தேவையான அந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த டீலிங்கிங் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. டீலிங்கிங் டிகிரிஸ் அலைன்ஸ் வித் விச் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 விஷன், அது எதோட ஒத்து போகுதுன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஃபோக்கஸ் ஆன் மல்டி டிசிப்ளினரி அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். இது வந்து இந்த நேஷ்னல் 2020 சொல்லுது, அதோட இந்த டிகிரியுடைய அந்த கான்செப்ட் ஒத்து போகுது. சரிங்களா, மல்டி டிசிப்ளினாக நிறைய விஷயத்துக்கு ஒரே நேரத்தில் 2-3 டிகிரி படிக்கிறது, ஸ்கில் பேஸ்டாக அதெல்லாம் என்ன சொல்லுது, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லுது. அடுத்து விச் செக்டர் இஸ் மோஸ்ட் அஃபெக்டட் பை பிரெயின் ட்ரெயின் இன் இந்தியா, ஹெல்த் அண்ட் IT செக்ஷன். ஆப்ஷன் சி த மேஜர் லாங் டேர்ம் இம்பேக்ட் ஆஃப் பிரெயின் ட்ரெயின் ஆன் கண்ட்ரிஸ், ஒரு கண்ட்ரியை விட்டு நிறைய பேர் போகிறதுனால அந்த கண்ட்ரியுடைய மிக நீண்டகால பாதிப்பு பார்த்திங்கன்னா டிப்ளஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் கேபிட்டல், அறிவு சார்ந்த ஒரு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அழிந்து போகிறது, எல்லோரும் அங்கேயே போய்ட்டால் இங்கே குறைஞ்சி போகிறது. அதுதான். விச் ஆர்கனைசேஷன் ப்ரமோட்ஸ் வொக்கேஷனல் எஜுகேஷன் இன் இந்தியா பார்த்திங்கன்னா NSDC, நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். NSDC அப்ரிவேஷன் பார்த்து வச்சுங்க.
இதான் என்ன பண்ணுதுன்னா வொகேஷனல் எஜுகேஷன் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணுற அமைப்பு. அந்த வொகேஷனல் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் இன் பார்த்து எதுக்கு உதவுதுன்னா பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற கேப்பை குறைக்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, வொகேஷனல் எஜுகேஷன் காணப்படுது. அட் வொகேஷனல் கோர்ஸ் ஆர் நவ் இன்டெகிரேட்டட் அட் விச் ஸ்கூல் லெவல் அண்டர் NEP. பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து வொகேஷனல் கோர்ஸ் அறிமுகப்படுத்தலான்னு இந்த NEP 2020 சொல்லுது. த செக்டர் ஸ்கில் கவுன்சில்ஸ், அது SSC அப்படின்னு சொல்லுவாங்க, SSC அண்டர் NSTC ஆர் ரெஸ்பான்சிபிள். அதாவது இந்த செக்டார் ஸ்கில் கவுன்சில் பார்த்திங்கன்னா NSTC அப்படிங்கிற கீழே காணப்படுற ஒரு அமைப்பு. இது எதுக்கு பொறுப்பானதுன்னா அசஸிங் அண்ட் சர்டிஃபைங் இண்டஸ்ட்ரி ரெலவன்ட் ஸ்கில். இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் சர்டிஃபை பண்ணுறதுக்கும் செயல்படுற ஒரு அமைப்பு இந்த செக்டர் ஸ்கில் கவுன்சில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் PMKVY. இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அதில் கிடையாது, இட்ஸ் நாட். மற்றதெல்லாம் உண்டு, ஃப்ரீ ட்ரைனிங், சர்டிஃபிகேஷன் ஆஃப்டர் அசஸ்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் ட்ரைனிங்லாம் உண்டு. கம்பல்சரி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் கிடையாது இதில். அடுத்து விச் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டட் இந்தியா டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின், UNESCO. அடுத்து டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் TLC அண்டர் LMM வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட். இது பார்த்தீங்கன்னா கேரளா, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் அண்டர் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் கீழே இது எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது முதல்ல பார்த்தீங்கன்னா கேரளா. விச் அமாங் த ஃபாலோயிங் சப்போர்ட்ஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். பார்த்தீங்கன்னா UCG DEP டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் B. இதான் என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணுது இந்தியாவில். அடுத்து விச் ஸ்கீம் அண்டர் NIOS கேட்டர்ஸ் டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸுக்கு அந்த NIOS கீழே எது கேட்டர் பண்ணுதுன்னா தீஷா ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் தான் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளில் லேர்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பயன்படுறாங்க. டீலிங்கிங் டிகிரிஸ் இஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் குவாலிஃபிகேஷன் டு காம்பிடென்சி அண்ட் ஸ்கில். டீலிங் என்னென்னா வெறுமனே குவாலிஃபை பண்ணாமல் அதிலிருந்து மாற்றாக போட்டி ரீதியாகவும் திறன் ரீதியாகவும் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த டீலிங் ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டது. த ரிவர்ஸ் ஆஃப் பிரெயின் ட்ரெயின் இஸ் நோன் அஸ் பிரெயின் கெயின். இப்போ இந்தியாவில் வந்து IT ப்ரொஃபஷனல் வேறு நாட்டு அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா இந்தியாவுக்கு அது பிரெயின் ட்ரெயின், அமெரிக்காவுக்கு அது பிரெயின் கெயின் அப்படின்னு சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் பிரெயின் ட்ரெயின் இன் இந்தியா. இந்தியாவில் அந்த பிரெயின் ட்ரெயினை குறைக்கிறதுக்காக எதை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பெட்டர் R&D அதாவது ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி இன்னோவேஷன் ஹப்ஸ். அந்த ரிசர்ச் ரீதியாக நிறைய அமைப்புகளை ஏற்படுத்துகிற மூலம் என்ன பண்ணலாம், பிரெயின் ட்ரெயினை இந்தியாவில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் சர்க்குலேஷன் அப்படின்னா போனவர் திரும்பி வர்றது, டெம்பரல் மைக்ரேஷன், ரிட்டர்ன் ஆஃப் டேலண்ட். இந்தியாவிலேருந்து போனவர் மறுபடியும் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃப்டர் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் ஸ்டே மறுபடியும் ஹி ரிட்டர்ன்ஸ் பேக் டு ஹோம். அதான் பிரெயின் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் வொகேஷனல் எஜுகேஷன் டு ஆல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் ரெட்டை நடைமுறை எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இது பார்த்திங்கன்னா தியரி அண்ட் ஃபீல்டு ஒர்க் இன்டகிரேஷன், ஆப்ஷன் A. ஆப்ஷன் A தியரியும் ஃபீல்டு ஒர்க்கு என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணுறது அந்த 12 சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங். எதுலன்னா அந்த வொகேஷனல் எஜுகேஷனில் தியரி இருக்கும், ப்ராக்டிக்கல் ஒர்க் இருக்கும், அதை சேர்த்து கொடுக்குறது தான் அந்த 12 சிஸ்டம். அது விச் ஸ்கீம் ப்ரொமோட்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் அமாங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஸ்கில் ட்ரைனிங்கை ப்ரொமோட் பண்ணுறது நேஷ்னல் வொகேஷனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், NVEQF. இது அப்ரிவேஷன் பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து விச் இந்தியன் பாடி செட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பாலிசி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், NSDA நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இங்கே நான் அப்ரிவேஷன் கொடுத்துருக்கேன், அப்ரிவேஷன் கொடுக்காம கேட்க வாய்ப்பு இருக்குது. NSDA தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்டையும் பாலிசியும் செட் பண்ணுறாங்க.
அண்டர் ஸ்கில் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டார்கெட் யூத் எம்ப்ளாயபிலிட்டி. ஸ்கில் இந்தியா கீழே உள்ள எந்த ஒரு ப்ரோக்ராம் யூத் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துதுன்னா இந்த PMKVY. இது ஸ்கில் இந்தியா கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். விச் ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் செட்டிங் அப் ஸ்கில் யூனிவர்சிட்டிஸ். பார்த்திங்கன்னா குஜராத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கில் யூனிவர்சிட்டிஸ் குஜராத். Which of the following is the most essential element in functional literacy for adult? இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்ளிகபிள் டு டெய்லி லைஃப். இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ஃபார் அடல்ட்ஸில் முக்கியமான எலிமெண்ட் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்ளிகபிள் டு டெய்லி லைஃப். தினசரி லைஃப்பில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதான் முக்கியமான நோக்கம். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி, நியோ லிட்ரேட்னா யாரை குறிக்குது அப்படின்னா those who have learned recently acquired basic reading. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த எழுத படிக்க கற்றுக்கவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னா நியோ லிட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அந்த ப்ரோக்ராம் கீழே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுத படிக்க கற்றுக்கிட்டவங்கள தான் என்ன சொல்கிறாங்க நியோ லிட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விச் இனிஷியேட்டிவ் லான்ச் இன் தமிழ்நாடு எய்ம் டு இம்ப்ரூவ் அடல்ட் லிட்ரஸி அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். பார்த்திங்கன்னா அறிவொளி இயக்கம். தமிழ்நாட்டில் அடல்ட் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அறிவொளி இயக்கம். விச் எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் would benefit most from delinking degrees from jobs. எந்த இண்டஸ்ட்ரினா ஐடி டெக்னிக்கல் செக்டர். அதாவது எல்லா யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா MCQ ப்ளஸ் நோட்ஸ் ரெடியாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் தரேன், அது மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன சின்ன அமௌண்ட் செலுத்தி பெற்றுக்கிறலாம், சரிங்களா. விச் கண்ட்ரி இஸ் மேஜர் டெஸ்டினேஷன் ஃபார் இந்தியா ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ். இந்தியாவில் வந்து நிறைய பேர் வெளிநாட்டு போகிறதுக்கான முக்கியமான கண்ட்ரி பார்த்திங்கன்னா USA. பிரெயின் ட்ரெயின் இஸ் a சேலஞ்ச் பிகாஸ் லீட்ஸ் டு பிரெயின் ட்ரெயின் வந்து ஒரு முக்கியமான ஒரு சவால் தான். ஏன்னா இது வந்து லாஸ் ஆஃப் நேச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். அந்த மனித ஆற்றல் மனித அந்த இதில் வந்து சக்தியில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் நிறைய பேர் இங்கே போகிறதுனால அது வந்து என்ன சொல்கிறாங்க நேச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பொட்டன்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் பிரெயின் ட்ரெயின். பிரெயின் ட்ரெயினால் கிடைக்கிற முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னா ரிமிட்டன்ஸ், அதாவது அங்கேருந்து வர்ற வருமானம். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர், இங்கேருந்து போகிறவர் அவருக்கு நிறைய பழக்க வழக்கம் இன்டர்நேஷ்னலாக என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கற்றுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அது பயன்படுது, சரிங்களா. அடுத்து வொக்கேஷ்னலைசேஷன் அட் த ஸ்கூல் லெவல் ஹெல்ப்ஸ் இன். ஸ்கூல் லெவலில் அந்த தொழிற்கல்வியை செய்கிறது அறிமுகப்படுத்துகிற மூலம் ட்ராப் அவுட் குறையுது. பை ப்ரொவைடிங் ஜாப் ரிலவெண்ட் எஜுகேஷன். ஜாப் ஓரியன்ட் எஜுகேஷன் கொடுக்குற மூலமாக ட்ராப் அவுட் என்ன அது குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வொக்கேஷ்னல் எஜுகேஷன் ஸ்ட்ரீம் அண்டர் சிபிஎஸ்சி கீழே சொல்லிக் கொடுக்கப்படுற இந்த வொக்கேஷ்னல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஸ்டடீஸ். ஆப்ஷன் சி. அடுத்து விச் ஸ்கீம் ஃபோக்கஸஸ் ஆன் ரூரல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. அதாவது கிராமப்புறங்களில் இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக செயல்படுத்தப்படுற ஸ்கீம் அந்த தீன் தயாள் உபாத்யா கிராமின் ஹவுசல்யா யோஜனா, TDUGKY. The goal of National Development Mission is to, அந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் மிஷன் அந்த NSDMன்னு சொல்லுவாங்க, அதனுடைய எய்ம் பார்த்திங்கன்னா 2022 500 மில்லியன் பீப்புளுக்கு என்ன பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலோட என்ன பண்ணாங்க, செயல்படுத்துகிறாங்க. சாஃப்ட் ஸ்கில் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு. சாஃப்ட் ஸ்கில்னால் கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஆப்ஷன் பி. அடுத்து விச் மெத்தட் வாஸ் அடாப்டட் அண்டர் சக்ஷர் பாரத் டு என்கேஜ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன் லிட்ரஸி. சக்ஷர் பாரத்துக்குள்ள லோக்கல் கம்யூனிட்டியில் லிட்ரஸியை அதிகரிக்கிறதுக்காக அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா லோக் சிக்ஷா ஹேந்திராஸ் விமன் சென்ட்ரிக் அப்ரோச். ஆப்ஷன் சி. இன் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ஈக்குவலன்சினா, அதாவது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படிங்கிறதுல ஈக்குவலன்சி எதை சொல்கிறாங்கன்னா
ரெக்கக்னைசேஷன் ஆஃப் அடல்ட் லிட்ரஸி ஈக்குவல் டு ஃபார்மல் ஸ்கூலிங். ஒருவர் வந்து ஃபார்மலாக ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி எழுதப்படி கற்றுக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கணும், அந்த அடல்ட் லிட்ரஸியில் கற்றுக்கிறவருக்குடைய ஈக்குவலன்சி இருக்கிறணும் அப்படின்னு நம்ம கருதுகிறாங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் NIOS? பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம். முக்கியமான கொஷின். அந்த ஓப்பன் ஸ்கூலிங்குடைய முக்கியமான பார்த்திங்கன்னா ஆன் டிமாண்ட் எக்ஸாமினேஷன். அடுத்து, விச் பாலிசி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ப்ரொமோஷன் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்? ஓப்பன் ஸ்கூலிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுல முக்கியமாக இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த 1986 நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், ஆப்ஷன் சி. The move to dealing degrees promotes which type of recruitment model? பார்த்தீங்கன்னா skill based. NEP 2020 supports dealinging by promoting. NEP பார்த்தீங்கன்னா டீலிங்கை சப்போர்ட் பண்ணது எப்படின்னு சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வித் ஸ்கில் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசிப்ளின் சீஸ் ஹையஸ்ட் பிரைன் ட்ரெயின் ஃப்ரம் இந்தியா? அதாவது இந்தியாவில் வந்து வெளிநாட்டுக்கு வேலை தேடி நிறைய சம்பளத்துக்கு போகிறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இந்தியாவில் காணப்படுற ஹையஸ்ட் பிரைன் ட்ரெயினுக்கு காரணமாக இருக்காங்க. ஸ்டெம். புஷ் ஃபேக்டர் ஃபார் பிரைன் ட்ரெயின், அதாவது ஒருவர் இங்கேருந்து தள்ளுகிற காரணி அந்த பிரைன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தள்ளுற காரணி பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஹோம். இங்கே என்ன இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது, அதான் புஷ் பண்ணுது அவரை வேறு நாட்டுக்கு. இது மற்றதெல்லாம் புல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ராக்டிவ் ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒரு புல் ஃபேக்டர், இழுக்கிற காரணி. ஹை சேலரி, அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் கல்ச்சர், இதெல்லாம் புல் ஃபேக்டர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ புல் ஃபேக்டர் ஃபார் பிரைன் ட்ரெயின்? பார்த்திங்கன்னா பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட் அப்ராட், வெளிநாட்டில் காணப்படுற ஒரு நல்ல ஒரு வேலைக்கான காரணம் இருக்கிறதுனால போகிறாங்க. மற்றதெல்லாம் புஷ் ஃபேக்டர். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் ஹோம், புவர் ஹவுசிங், இதெல்லாம் இவர் என்ன பண்ணுது, இங்கே எடுத்து புஷ் பண்ணுது. இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து, ஒகேஷனலைசேஷன் வாஸ் ஃபஸ்ட் ஸ்ட்ராங்லி எம்பசைஸ்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம். பார்த்திங்கன்னா கோத்தாரி கமிஷன். இவர் தான் ஸ்கூல் எஜுகேஷனில் இந்த தொழிற்கல்வியை கொண்டு வரணும் முதல்ல என்ன பண்ணாங்க, ரெக்கமெண்ட் பண்ண கமிஷன் கோத்தாரி கமிஷன். முக்கியமான கேள்வி. அடுத்து, வெக்கேஷன் சப்ஜெக்ட் ஆர் ஆஃபன் இவாலுவேட்டட் த்ரூ ப்ராக்டிக்கல் அண்ட் தியரட்டிக்கல் அசஸ்மெண்ட். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an industry integrative vocational skill course? பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ். அடுத்து, which of the following is not a component of skill development mission? இது வந்து அகாடமிக் ரிசர்ச் ப்ரொமோஷன் கிடையாது, மற்றெல்லாம் உண்டு. அப்ரெண்டிஸ்ஷிப், ஸ்கில் செட் அதெல்லாம் உண்டு, கிடையாது வந்து இந்த ரிசர்ச் ப்ரொமோஷன், அது கிடையாது. லாஸ்ட் கொஷின், which portal is India's central hub for ஸ்கில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? பார்த்தீங்கன்னா ஹவுசல் பாரத் போர்ட்டல். இது அந்த ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்தியாவில் இருக்கிற மையமான ஒரு ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.